காலத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீனில் இருந்தோம். அதாவது ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், காலையில் எழுந்தோமா, அங்கே வேலைக்கு போனோமா, இல்லை காலேஜுக்கு போனோமா, ஈவினிங் ரிட்டர்ன் ஆனோமா, வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஒர்க்கை பார்த்தோமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோமா, இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம இருந்தோம். இதுலேருந்து டக்குன்னு பிரேக் பண்ணி அங்கே நியூ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் நீங்கள் வீட்டில் இருந்தே எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலி நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அந்த ஒரு மாதம் உட்காந்த இடத்துல எங்கள் அம்மா கொடுக்குறதுல பெட்லேயே சாப்பிட்டு அங்கேயே லேப்டாப் வச்சு வெப் சீரிஸு படம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என் காலத்தை கழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் டக்குன்னு அட்டாமிக் ஹேபிட்ஸில் படிச்சது ஞாபகம் வந்துச்சு. என்ன 22 நாள் நீங்கள் ஒரே விஷயத்த பண்ணிங்கன்னா அது ஒரு புது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறது. அப்போது நான் ஒரே இடத்துல உட்காந்து இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு சாப்பிட்றதும் இல்லை பேக் டு பேக் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதும் என்னோட புது ஹேபிட்டாக மாறிடும் அப்படிங்கிற பயத்தில் விட்டமின் டி பற்றி ஒரு புக் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து புக்ஸ்லாம் வந்து டெலிவர் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால நிறைய புக்லாம் படிக்க முடிஞ்சுது. சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படிலாம் படிச்சதுக்கப்புறம் ஓடுறோண்டா அப்படின்னு சொல்லி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல நான் உட்கார மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பயங்கர ஆக்டிவாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகி இதுதான் என்னுடைய நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி எம்ப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் மாதிரின்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஸ்கூலுக்கு வாங்க, காலேஜ் வாங்கலாம் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா ஒரு பக்கம் இதுக்கு தானே காத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம செட் ஆகிட்டோம். நமக்கு பிடிச்ச நேரத்தில் தான் நம்ம ஒரு சில வேலைகள்லாம் பார்ப்போம். மீட்டிங்னா நம்ம ஹாஃப் ட்ரெஸ் பண்ணால் போதும், மீதி ஹாஃப் நம்மளோட பைஜாமாஸ்லேயே இருந்தால் போதும். அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா நம்மளோட டைம் இல்லாமல் அவங்க டயத்துக்கு ஆஃபீஸ் போகணும், அவங்க டயத்துக்கு காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இல்லை இந்த டயத்துக்குள்ளே ஒரு ஒர்க்கை முடிக்கும், டெட்லைன்லாம் மாறுது, மீட்டிங் மாறுது, விருப்பமே இல்லாத டயத்தில் சாப்பிடணும், தூங்கணும், இந்த மாதிரி ஒரு புது லைஃப் ஸ்டைல் வரும்போது மறுபடியும் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய விஷயம் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வரக்கூடிய சிம்டம் என்ன அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது எது பண்ணணும்னாலுமே இப்போ மூடு இல்லை, அப்புறமா பண்ணிக்கலாம் நம்ம மைண்ட் சொல்லும். இருந்தாலும் இப்போ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணி நம்ம நினைக்கிற வேலையை ப்ரொடக்டிவாக எப்படி உடனே பண்ணுறது? ப்ரொக்ராஸ்டினேஷனை பற்றி தான் 2021 ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ், ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற அந்த புக்கை படித்து அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். இதையும் தாண்டி பிரெயின் என்ன சொல்லுது, ஏன் நம்ம இப்படி நடக்கிறோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் ப்ரொக்ராஸ்டினேஷன் சம்மந்தமாகும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய புக்ஸ்லாம் படித்தோம். அதை பற்றின வீடியோஸும் த புக் ஷோ சேனலில் இருக்குது. ஆனால் அதை பற்றி மறுபடியும் பேசணும்னா எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும் போது வெற்றி கொடி கட்டு அப்படின்னு அந்த பாட்டு கேட்குறோம்ல, அந்த பாட்டு தான் அந்த கேட்டதில்ல. மறுபடியும் இப்போ எது கேட்கணும், இப்போ கேட்டாலும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குதுல்ல. அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் ஒரு புது லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ரொக்ராஸ்டினேஷன் நடக்கும்போது அப்புறம் பண்ணிக்கலாம் தோணும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம படித்த எல்லா புக்ஸில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் ஒன்றா எடுத்து கல்மினேட் பண்ணி அழகாக ஒரு சாம்பார் சாதம் இல்லை பிசிபெல்லா பாத்தா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மூடே இல்லை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் இங்கே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியும், இந்த வேலை நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் பண்ணோம் அப்படின்னா அதே ஸ்கில்ஸை மறுபடியும் கொண்டு வரதுக்கும் இல்லை இந்த 2 வருஷத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கிட்டு அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு மூடே இருக்காது. ஒரு வேலையை நமக்கு ஒழுங்காக செய்ய தெரியல அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு சுத்தமாக மூடு இருக்காது. ஸோ இந்த வேலையை செய்கிறதுக்கான ஸ்கில் செட் நமக்கு வேணும். அது கற்றுக்கிறதுக்கு இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம நேரில் போய் தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு கிடையாது, ஆன்லைன்லேயே கூட கற்றுக்கலாம். ஸ்கில் சேரில் நிறைய கிளாஸஸ் ஆல்ரெடி வந்து நம்ம த புக் ஷோவில் நான் கற்றுக்கிட்ட கிளாஸஸ்லாம் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். அந்த பிளான்ட் பற்றி, அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒரு இந்த பேட்டர்ன் ட்ராயிங், டூடில் ஆர்ட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிருந்தேன்னா மறுபடியும் மீட்டிங் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது ரெடி ஆகலையே அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் பற்றின ஒரு கிளாஸை வந்து இப்போ நான் ஸ்கில் சேரில் பார்த்துட்டு அதை பற்றி வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம பயங்கரமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய புக்ஸ் படிப்பேன், ஆனால் இந்த வாரம் இந்த புக்கு தான் முடிச்சாகணும், இல்லை இந்த வாரத்துக்கு இந்த புக்கான ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த புக்கை தவிர மற்ற எல்லா புக்கு மேலே எனக்கு ஆசை வரும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தா நான் புக் ஷாப் தானே படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூலாக ஃபீல் பண்ணாலும் பண்ண வேண்டிய வேலை பண்ணாமல் இருக்கேனே அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து டைப் பண்ணனே எப்படி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணி ப்ராப்பராக பண்ண வேண்டியதை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஸ்கில் ஷேரில் நான் ஒரு கிளாஸ் பார்த்தேன். ஸோ அது என்னன்னா கெட் அன்ஸ்டெக் பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்தோன்னே பச்சக்குன்னு அந்த கிளாஸை பார்த்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய ஸ்கில் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கில் ஷேரில் ஆட் ஃப்ரீயாக நிறைய கிளாஸ் அன்லிமிட்டடாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம ஒரு கிளாஸுக்கு பே பண்ணுறோம், அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாங்கும் போது இன்னொரு தடவை ஒரு கிளாஸுக்கு பே பண்ணுறதுக்கு நம்ம நிறைய யோசிப்போம். ஆனால் ஆனுவலி ஒரு 1800 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் அட்டன் பண்ணலாம். மாதத்துக்கு 150 ரூபாய் கம்மியாக நீங்கள் எவ்வளோ கிளாஸஸ் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு செம்மையான ஆப்ஷன். அதை விட இன்னும் சிம்பிளாக
ஃப்ரீயாக இதெல்லாம் கற்றுக்கலாம்னு எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல 1000 பேருக்கு, முதல் 1000 பேருக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் ஷேரில் 1 மந்த்துக்கு அன்லிமிட்டெட் கிளாஸஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கலாம். ஒரு வேளை நான் சாப்பிட்ற காசுக்கு ஆக்சுவலி ஒரு மாதம் ஃபுல்லாக நான் எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது 150 ருபீஸுக்கு அடியில் அன்லிமிட்டட் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக படிச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு சேம் பிஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கில் ஷேரில் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஏன் நம்ம இதெல்லாம் தள்ளி போடுறோங்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணும்ல. அது புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்னா, நமக்குள்ளே 2 மண்டை இருக்கான்ல, சப்கான்ஷியஸ் பிரெயின், அதுக்கப்புறம் வந்து கான்ஷியஸ் பிரெயின். இதை பற்றி நிறைய பேசிட்டோம், டயர்ட் ஆகுது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி அது சின்ன விஷயம் தான். அதை பற்றி என்னென்னா, கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் சொல்கிற எல்லா விஷயமும் புரியும், சொன்னனே இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா அது கிடைக்கும். ஏன்னா அதுக்கு ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், நம்ம பேசுகிற லாங்குவேஜ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்படி கிடையாது. அவன் எதை புரிஞ்சுக்குவான் அப்படின்னா, இமோஷன்ஸை புரிஞ்சுக்குவான், இமேஜஸை புரிஞ்சுக்குவான், இல்லை சென்சஸ், அதாவது நம்ம தொடுறது, சத்தம், இந்த மாதிரியான ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து அவன் பயங்கரமாக புரிஞ்சுப்பான். ஸோ அவன்கிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நம்ம கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சால் என்ன நடக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். ப்ராபப்ளி ஒரு புது ஹேபிட்டாக இருக்கலாம், அது ஃபிட்னஸ் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒர்க்கில் இதை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் இதை ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் விஷுவலைசேஷனை பார்த்த உடனே அந்த இமோஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சொன்னபடி கேட்கலன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம மண்டைக்குள்ளே அமிக்டலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை காப்பாற்றுறது அவனுடைய தலையாய கடமை. நம்ம ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா அந்த ஆபத்துலேருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான டெசிஷன்ஸை அவன் எடுப்பான். ஸோ ஆதி காலத்தில் நம்ம வந்து காட்டில் இருந்தபோது, ஆதி மனிதர்களாக இருந்திருக்கும் போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஓடலாமா, நின்று ஃபைட் பண்ணலாமா, இல்லை அசையாமல் அப்படியே நிற்கலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ அவன் என்ன முடிவு எடுக்கான் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாமா, இல்லை ஓடிடலாமா, இல்லை இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே இருந்துக்கலாமா, இந்த மாதிரியான முடிவுகளை உங்களோட அமிக்டலா எடுப்பான். அவனுக்கு உங்களை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவன்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹே இந்த வேலை நான் இப்போ பண்ணலன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷுவலைசேஷனை கொடுக்கணும். இதை பண்ணலைன்னா இவங்ககிட்ட கேவலமாக திட்டு வாங்கணும், இல்லை இதை பண்ணலைன்னா எனக்கு வேலை போயிடும், இல்லை இதை பண்ணல எனக்கு வேலை கிடைக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் அமிக்டலா சொல்லும்போது ஐயோ அப்போ உங்களை சேஃப்கார்ட் பண்ணும் அப்படின்னா உங்களை இந்த வேலையை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஹெல்ப் பண்ணலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு அந்த புக்கில் கூட பார்த்துருந்தோம். ஒரு வேலை நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஈட் இட் ஃப்ராக்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு யானையை சாப்பிடணும்னா எப்படி சாப்பிட்றது, கொஞ்சம் கொஞ்சமாக பைட் பண்ணி சாப்பிட்றது, உடனே போய் சாப்பிட்றதுக்கு இல்லை. பட் இதான் இந்த மாதிரி தான் நம்மளுடைய யானைங்கிறது ஒரு பெரிய டாஸ்க், நமக்கு பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு டாஸ்க், ஆனால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்கிற ஒரு டாஸ்க். அது பண்ணணுன்னா ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் பைட் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டோபமைன் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய வேலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரிலீஸ் ஆகிற டோபமைன் வச்சு நீங்கள் என்டையர் ஒர்க்கையுமே பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா காலையில் எழுந்திருக்க மூடு இருக்காது, எழுந்ததுக்கப்புறம் அந்த ஃபிட்னஸ்க்கான அந்த ஒர்க் அவுட் க்ளோத்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், அதுக்கும் மூடு இருக்காது அப்படின்னா படுக்கும்போதே அந்த ஒர்க் அவுட் க்ளோத்ஸ்லேயே போய் படுத்துருங்க, எழுந்திருக்கும் போது ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஜிம் வரைக்கும் போகலாம் பேபி, ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு நீங்கள் சொல்லி அவனை கூட்டு போனீங்கன்னா வாசல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். அப்படின்னா வாசல் வரைக்கும் போனோடனே அவனே ஓகே டாடி நம்ம ஏன் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவனே கேட்பானா. ஸோ இந்த டோபமைன் டிப் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு மட்டுமே அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோவில் நீங்கள் அந்த ஒர்க்கையும் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நம்ம ஒர்க்கை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம், நமக்கு அந்த ஒர்க்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது. பட் அது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிறது. ஸோ அந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்க ஒர்க்குக்கு நீங்கள் அதில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மாற்றிக்கணும். எனக்கு ஒரு பீரியடில் வந்து ஏஞ்சி ஒர்க் பண்ணுறதுக்கு மூடு இல்லை, போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே மூடு இல்லை அப்படிங்கும்போது ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு மூடு இல்லை, ஆஃபீஸ் போக மூடு இல்லை, அந்த மாதிரி லைஃப்பில் வேறு ஏதோ பிரச்சனைனால எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மூடு இல்லை அப்படிங்கும்போது தேர்ஸ்டே அடக்கம்ஸ் அப்படின்னு சொல்லி விஷயத்தை கொண்டு வந்தேன். அது என்னென்னா, வியாழக்கிழமை சாரி கட்டுவேன், எந்த நாள் வேணாலும் லீவ் போடுவேன், ஆனால் வியாழக்கிழமை லீவே போட மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி தான் நான் சாரி கட்டிட்டு போவேன். சாரி கட்டிட்டு போனால் திடீர்னு வாரம் ஃபுல்லாக வந்து பிச்சைக்காரி மாதிரி வர ஒரு உருவம் ஒரு நாளைக்கு மட்டும் மங்களகரமாக வருதே அப்படிங்கிறனால எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க, நல்லா இருக்கே, இந்த சாரி நல்லா இருக்கே, இந்த மாதிரி கம்மல் நல்லா இருக்கே, பொட்டு நல்லா இருக்கலாம் சொல்லும்போது எனக்கே ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு தான் மூடு இல்லைன்னா பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணால் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்குமோ அந்த விஷயத்தை ஆட் பண்ணுறது, ஒரு ஃப்ளேவர் அதை ஆட் பண்ணுறது. இதுக்கப்புறமா ஒரு காரணம் இருக்குது. ஒரு வேளை அது உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தம் மோட்டிவேஷன் இல்லை, எல்லாத்தையும் ட்ரை பண்ணாலும் அது பண்ணல அப்படின்னா அப்போ இந்த வேலைனால உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே கிடைக்கலன்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணுமா. வேலைன்னா ஜாப் மாத்திரம் கிடையாது, நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம்.
எந்த விஷயமா கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ரொம்ப மனசாட்சி தான் உறுத்துது, ஒரு நெகட்டிவான வைப் தான் வருது அப்படின்னா அது ஏன் பண்ணுறீங்க? உங்களோட கோல் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளமே. ஸோ ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் நான் ஃபுட்பால் கேம் விளையாடுறேன் அப்படின்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் ஒரு கோல் அடிக்க முடியாது. ஸோ நம்ம ப்ராப்பரான கோல் செட் பண்ணுறோம், அதுக்கான வேலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் கோல் எங்கேயோ இருக்குது, பண்ணுற வேலை எங்கேயோ இருக்குது அப்படின்னா இங்கேயோ ஒரு மேஜர் பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இதை தான். என்ன தான் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டு அங்கே போனாலுமே அங்கே போய் பல வருஷம் இருந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு கடையில் செம்மையான சாம்பார் தான் கிடைக்குதாமே அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ இல்லை திடீர்னு தமிழ் பேசுகிறவங்க அந்த இடத்துல பார்த்தாலோ வா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. எப்போவுமே நம்ம பிரெயின் வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக ஏங்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபெமிலியாரிட்டி ப்ராபப்ளி நீங்கள் ஒரு 2 வருஷமாக வீட்டில் லாக்டவுனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருப்பீங்க. இப்போ டக்குனு லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படிங்கும்போது அந்த ஃபெமிலியாரிட்டி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இப்போ இந்த 2 வருஷத்தில் நீங்கள் பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஒர்க் டைத்துலேயும் கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன், நிறைய படம் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் ஒர்க் ஆரம்பிச்சுன்னா எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்காக அந்த டைமை ஒதுக்கி அதை பண்ணுறது. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் தாண்டி ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக அதை நீங்கள் பண்ணும்போது ஓகே நம்ம சேஃப் ஜோனில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பிரெயின்காக நம்ம கிரியேட் பண்ணுறது. அதை பண்ணாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்பௌஸ்க்காக கிடையாது, உங்களுடைய அம்மா அப்பாக்காக கிடையாது, உங்களுடைய குழந்தைங்களுக்காக கிடையாது, பாஸ்க்காக கிடையாது, யாருக்காகவும் கிடையாது. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது. இது எல்லாத்தையுமே நம்ம வெவ்வேறு புக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அது பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க பட் அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இதை பிரேக் பண்ணுறதுக்கும் மாற்றுறதுக்கும் வந்து ஹேபிட்ஸ் பற்றியோ இல்லை வந்து உங்களுடைய கோல் செட்டிங் பற்றியோ இல்லை ஜென்ரலாக ஒரு ஜாப் வந்து நான் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய புக்ஸ் த புக் ஷோவில் நம்ம பார்த்துருக்கோம். திங்க் அண்ட் க்ரோ ரிச், அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஈட் தட் ஃப்ராக், எசென்ஷியலிசம், டிஜிட்டல் மினிமலிசம், ரிலாக்ஸேஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது திங்க் லைக் அ மங்க், இச்சிகோ இச்சி, இந்த மாதிரியான நிறைய புக்ஸ் த புக் ஷோலையும் பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக தனியாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு நீங்கள் அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் பண்ணலாம். ஒன்று ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆர்ஜி அனந்தி என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வர லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரியே த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வர லிங்க் ஃபாலோ பண்ணலாம். குட் ரீட்ஸில் இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை தாண்டி நிறைய புக்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக ப்ரொடக்டிவாக இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உட்காந்து வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆடியோவாக நம்ம புக் ஷோவில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. என்கிட்ட தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட், ரைட் த மெயில் டு rjanithya@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. தேங்க்யூ, பாய்.